பயன். இப்படி வினையை பற்றி சொல்லிக்கிட்டே போய் என்ன பயன்? ஒன்றே ஒன்று புண்ணியம் செய்தால் அன்றி இல்லறம் சிறக்காது, தீர்ந்து போச்சு. கற்பகத்தினி இருந்தாலும் சரி, பங்களா, பசுமாடு, பால் பாக்கியம், வாகனங்கள், செல்வங்கள், அலுவல கணவன் எல்லாம் எல்லாம் இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது. நீ இருக்கிறது கற்பக விருட்சகம். உனக்கு என்ன கிடைக்குதுன்னா எட்டிக்காய். உனக்கு கிடைப்பது எட்டிக்காய். கற்பக தேன் ஒழுகிறது. ஒருவனுக்கு தேனாக ஒழுகுது கற்பக விருட்சத்தில், ஒருவனுக்கு மாங்கனியாக, ஒருவனுக்கு செல்வமாக இருக்கு. உனக்கு என்ன கிடைத்தது மகளேன்னா எட்டிக்காய். ஆக இதுக்கு என்ன உபாயம்னா நீ செய்த புண்ணியம் அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி இல்லறத்தை எப்படி எனக்கு புரியலே வேணா. இதுதான் பெரியவர்களை தானே பூஜை செய்துவா. யாரை பூஜை செய்வது? ஓம் மகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் ராமலிங்காய. வல்லு பெரியவர்களை அழைத்துப்பார். முன் செய்த வினைகள் பொடிபொட்டு போய் இல்லறம் சிறப்பாக இருக்கும். திருமண தம்பதிகள் திருமணத்துக்கு முன்னே என்ன செய்ய வேண்டும்? ஆசான் ஞான பண்டிதனை அகத்தீசனை வணங்கி எனக்கு பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும். பண்புள்ள கணவன் அமைஞ்ச உடல் ஆரோக்கியமானவனாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமானவன் இருக்கிறான், நீடி ஆயுளவனாக இருக்க வேண்டும் அல்லவா? நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க கேட்கணும். திருமணம் அதை திருமணம் ஆவதற்கு முன்னே கன்னி பெண்கள் கேட்க வேண்டும் கடவுளை. பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்க வேண்டும், நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? கேட்டால் தருவான் ஆசன். கேட்பா யார் கேட்பார்கள்? அந்த வயசில் கேட்க முடியுமா? என்ன விடுவா? உடனே பிச்சு திருவிட்டு காமை வேறு.